ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. நான் என்னுடைய சேனலில் நிறைய வந்து மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்து போட்டுட்ருக்கேன். என்னுடைய சேனல் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் டீச்சர் ஜெனி. இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மோட்டிவேஷன் தாட் எல்லாமே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய மனதை தொட்டிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கழுகு தன்னுடைய இறைக்காக கீழே ஒரு பாம்பு இருக்கிறத வந்து கொத்திக்கிட்டு போகுதுங்க. மேலே போக போக அது பார்த்தீங்கன்னா அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து விஷத்தை வந்து கீழே வந்து ஒரு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதில் வந்து விழுந்துடுதுங்க. இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு சித்திரகுப்தன் தோன்றி இறைவன் கிட்ட சொல்கிறாரு, இதனுடைய பாவ கணக்கை யார் மேலே எழுத, அந்த சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு அவர் மேலே எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் பாவம் 4 பேருக்கு வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு, அவர் மேலே போய் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அப்போது அந்த கழுகு மேலே பறவை மேலே வந்து எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அது பாவம் பசிக்காக வந்து எடுத்துக்கிட்டு போகுது, அது மேலே போய் எழுதலாமா அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த பாம்பு மேலே வந்து எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. அதுவே உசுருக்கு போராடி தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக போயிட்டு இருக்குது, அது மேலே போய் எழுத சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அந்த வழியாக ஒரு 2 வயதானவங்க வந்து வராங்க. வரும்போது அங்கே ஒரு 4 பேர் வெட்டியாக வந்து உக்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த 2 வயதானவங்க வந்து கேட்குறாங்க, ஏன்பா இந்த பக்கம் அன்னதானம் போடுறாங்களாமே, அது எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே தான் இருக்குது, போகலாம் சாப்பிட்லாம், ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. அவங்க சாப்பிடாம அப்படியே வந்து திரும்பி போயிட்டாங்கங்க. இப்போ வந்து சித்திரகுப்தன் சொல்கிறாரு, இவங்க மேலே வந்து அந்த பாவக்கணக்கை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே குறைகள் சொல்லிட்டு பழிகள் சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறதை பார்க்க முடியாமல் பொறாமைப்பட்டுட்டு நிறைய வந்து அவதூறுகளெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க, இது எல்லாமே பார்க்கறதுக்கு தான் நம்மளை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் இருக்கிறாரு. அவங்க எல்லாருடைய கணக்கிலும் பாவ கணக்கிலும் வந்து கண்டிப்பாக வந்து எழுதப்படும். ஸோ நம்ம யாருமே வந்து யார் மேலேயும் அவதூறாக வந்து பேசிக்கிடவே கூடாதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் வல்ல இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம எப்பவுமே நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.